கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 32 அதிகாரம் 9வது வசனம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற. அன்பானவர்களே, குதிரைக்கு பார்த்தீங்கன்னா வாயில ஒரு கடிவாளம் போட்டிருப்பாங்க. ஒரு இரும்பை இப்படி வச்சு இரும்பு வச்சிருப்பாங்க வாயில. அந்த இரும்பை 2 பக்கம் கோத்தி பின்னால் இழுத்து பிடிச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா குதிரைக்கு பல்லு ரொம்ப பெருசா இருக்கும். அது எப்ப கடிக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த குதிரையை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அடக்கி ஆளணும் அப்படின்னா எப்படி யானைக்கு அங்குசம் இருக்குதோ அந்த மாதிரி இந்த குதிரையை அடக்குவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வாயில போட்டு கடிவாளத்தை போட்டு இறுக்கி கட்டணும். அப்படி கட்டலைன்னா அந்த குதிரை என்ன பண்ணணும், எப்ப எது பண்ணுன்னு தெரியாது. அந்த கடிவாளத்தை போட்டுட்டா அந்த குதிரை அந்த யார் அதை மேய்க்கிறார்களோ, யார் அதை வளர்க்கிறார்களோ அவங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அமைதியா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி அது செய்யும். அவங்க எதுக்காக அதை பயன்படுத்துறாங்களோ அந்த பயன்பாட்டிற்கு ஏற்றதா இருக்கும். அதே மாதிரி சொல்றாரு பாருங்க, புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதியை போலவும் இருக்க வேண்டும். இது ஒரு குதிரையினுடைய ரகத்துல ஒண்ணுதான். இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா போனது கோவேறு கழுது மேலதான் போயிருப்பார். இப்ப இதெல்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இறுக்கமா பிடிச்சு அதை வளைச்சு கட்டி வாரினாலும், இந்த குதிரைக்கு பாத்தீங்கன்னா தோல்ல மிருகத்தினோட தோல்ல வாரில செய்யப்பட்ட அந்த கடிவாளத்தினாலதான் அதை இழுத்து பிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கோவேறு கழுதியும் அப்படி. எதுக்காகனா இது இஷ்டம் போல எட்டி உதைக்க ஆரம்பிச்சிடும், இஷ்டம் போல கடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த 2ஐயும் போட்டுட்டா அதுக்கு புத்தி தெளிஞ்சிடும். என்னன்னா, ஓஹோ நம்முடைய எஜமான் நமக்கு வேலை கொடுக்கிறாரு அப்படின்னு ஒரு புத்தி அதுக்கு தெளிஞ்சிடும். இப்ப என்ன சொல்றாரு, அந்த மாதிரி நீங்க இருக்காதீங்க. கடிவாளம் இல்லாத வாரினாலே கட்டப்படாத குதிரையை போலவும் கழுதியை போலவும் இருக்காதீங்க. புத்தி இல்லாம இருக்காதீங்க. உங்க இஷ்டம் போல தெரியாதீங்க. எதையும் ஒரு கட்டுப்பாடோட இருங்கிற. அந்த குதிரை இந்த கடிவாளத்தை போட்டுன்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அந்த கோவேறு கழுதை அந்த கடிவாளத்தை போட்டுன்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அப்ப எஜமான் சொல்றதை கேட்கும். அதுக்கு ஏற்ற நேரத்துல உணவு கிடைக்கும், ஏற்ற நேரத்துல வேலை கிடைக்கும். அது அடி வாங்காது, நிம்மதியா இருக்கும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நாமும் கூட கர்த்தர் நமக்கு போட்டிருக்கிற கடிவாளத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வாழணும். நம்ம கட்டுப்பாட்டை மீறி போக்காடுகளை போல கண்ணா புண்ணான்னு சுத்தி திரிகிறோம்னு வைங்களேன், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? ஊருக்குள்ள அடி வாங்கணும், போற வரம் நல்லா கல்லெடுத்து அடிப்பான் இல்லையா? குதிரை ஊருக்குள்ள ஓடிச்சுன்னு வைங்க, மிரண்டுகிட்டு போற வரவெல்லாம் கல்லெடுத்து அடிப்பான் இல்லையா? கழுதிய கல்லெடுத்து அடிப்பான்ல. அதே மாதிரி நம்மையும் மற்றவர்கள் வார்த்தைகளினாலும் சாபத்தினாலும் அடியினாலும் அடிப்பாங்க. அந்த அடியிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் நமக்கு போட்டிருக்கிற அந்த கடிவாளம், என்ன கடிவாளம்? கீழ்ப்படிதல், ஒழுக்கம், இச்சை அடக்கம், இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காரு இல்லையா? இந்த கடிவாளத்தை நம்ம ஏற்றுக்கொண்டவர்களாக, ஒரு கட்டுப்பாடு உள்ளவர்களாக நம்ம வாழ்றப்போ நிச்சயமாகவே நம்ம கடவுளோட பிள்ளைகளா இருக்கும். அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுங்க. என்னன்னு, கர்த்தர் எனக்கு ஒரு கடிவாளம் போட்டிருக்காரு, அந்த கடிவாளம் என்னை கட்டுப்படுத்துது, அந்த கட்டுக்கோப்புக்குள்ளதான் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவெடு. ஒருவேளை நீங்க கட்டுப்பாடு இல்லாதவர்களா இருந்தீங்கன்னா சொல்றேன், கட்டுப்பாடு உள்ளவர்களை கர்த்தர் முறையாய் ஆசீர்வதிப்பார். கட்டுப்பாடு உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார். கட்டுப்பாடு உள்ளவர்களை கர்த்தர் நேசிப்பார். கட்டுப்பாடு உள்ளவர்களை கர்த்தர் அணைப்பார். அன்பானவர்களே, கட்டுப்பாடு இல்லாம திரிகிறவங்களை கடவுள் வெறுத்துருவார். அதனால கர்த்தர் நமக்கு போட்டிருக்கிற அந்த கடிவாளத்தையும், கர்த்தர் நம்மை கட்டி வைத்திருக்கிற அந்த வாரிலும்
நாம் கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறப்போ நாம கர்த்தரோட வீட்டுல சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் பெருமையோடும் இருக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. நாங்கள் கடிவாளம் இல்லாத, வாரினால் கட்டப்படாத, புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இல்லாமல் கட்டுப்பாடு உள்ளவர்களாக, அதாவது வாரினால் கட்டப்பட்டிருக்கிற குதிரையைப் போல, கடிவாளம் போடப்பட்டிருக்கிற கோவேறு கழுதையைப் போல எங்களுக்குள் ஒரு கட்டுப்பாடு உள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்து வளர்ந்து உம்முடைய சமூகத்துக்கு வர நீங்க கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.